இது நீங்க போடுவீங்களான்னு தெரியல. போட மாட்டோம். இப்ப என்ன சொல்றேன்னு தெரியும். இல்ல இல்ல அது இல்ல. ஆனா இப்ப நீங்க இதை போடணும் சரியா? நானே அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி எதுலையாவது மாட்டிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பாலிமர்ல உங்களை பார்க்க முடியல, நியூஸ்ல பார்க்க முடியல. அப்படி சொல்லுங்க. நியூஸ் தமிழ்ல பார்க்க முடியல. மணி எங்க போனாரு, மணிக்கு என்ன ஆச்சு நிறைய கேக்குறாங்க. அதான் இது மூணுத்துக்கும் ஒரே பதில் தான். கல்ச்சுரல் போகாததுதான் பாலிமர்ல பார்க்க முடியாததுக்கான இது. ஆமா, அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அழுது வேஸ்ட், புலம்பி வேஸ்ட், உங்க கண்ணீர் வேஸ்ட், உங்க எமோஷன் எல்லாமே வேஸ்ட். அது மட்டும் ஷுவரா சொல்றேன். இந்த அதுவும் நீங்க ஆம்பளையா இருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட். ப்ளீஸ் நீங்க ஒரு பொண்ணா வச்சிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எடுக்கும்போது மாசம் ஒரு 80,000 வந்துடும். ஆனா அது வந்து பசங்களுக்கே செலவழிச்சிருவேன். மேக்ஸிமம் பசங்களே செலவழிச்சிருவேன். அது தப்புன்னு உணர்றீங்களா அப்போ? பட் இப்போ நான் என்ன சொல்றேன், சென்னையில வந்து நீங்க சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. சினிமாக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டு உங்க ஊர்ல வந்து உட்காந்தது என்ன காரணம்? பணம் தான் காரணம். அதுக்கும் என்ன எல்லாத்துக்கும் பணம் எல்லாத்துக்கும் பணம் தான் ப்ரோ காரணம். அதான் மணிக்கு கல்யாணம் எப்போ? விரைவில் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாம் சொல்லாம தான் பண்ணுவேன். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே 2026 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே. பொண்ணு அவங்க தானே?